அண்ணன் மேல வைக்கிற விமர்சனங்கள் ரெண்டு முக்கியமான விஷயத்த நான் இந்த காணொலி மூலியமா அட்ரஸ் பண்ண விரும்புறேங்க. இந்த காணொலி பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அதாவது நாம் தமிழர் கட்சியில எளிய பிள்ளைகள் கூட இங்க சீட் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே தெளிவா அந்த அக்கா சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்க படிச்ச ஒரு பட்டதாரி. ஸோ இந்த காணொலி மூலியமா ரெண்டு விஷயம் நமக்கு முக்கியமா படுதுங்க. ஒண்ணு, ஒரு கடைக்கோடியில இருக்கிற களப்பணி செய்யற எந்த நாம் தமிழர் பிள்ளைகளாலையும் இங்க ஒரு கட்சியில முக்கியமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது இங்க மிக தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், விவசாயத்தை ரொம்ப கேவலமா பேசுற பல நியூஸ் ஆங்கர்ஸ் நம்ம பார்த்திருக்கோங்க. என்னங்க, சீமான் எல்லாரையும் விவசாயத்துக்கு போக சொல்றாரு, எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, ஆடு மாடு மேய்ப்பதை அரசு தொழில் ஆக்கிடுவேன்னு சொல்றாரு. அதாவது இப்ப இது எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பல பேர் இங்க சொல்லியிருக்காங்க. பட் இங்க எனக்கு தெரிஞ்ச என்னோட ஓன் சர்க்கிள்லயே நிறைய படிச்சவங்க, ஐடி படிச்சவங்க, டாக்டர்ஸ், அவங்களுக்கு சொந்தமா இருக்கிற நிலங்கள்ல விவசாயம் பண்றாங்க. விவசாயம் எந்த அளவுக்கான ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். விவசாயத்தை கரெக்டா பண்ணா இங்க பல பேருக்கு ஒரு தற்சார்பு அடையிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விதமான பிசினஸா விவசாயம் இருக்கு அப்படின்றத சொல்லலாங்க. இது தெரியாம பல பேர் நாங்க எல்லாம் படிச்சுட்டோம், கோட்டு சுட்டு போட்டுட்டோம், எங்களை போய் விவசாயம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்றது ஒரு முட்டாள்தனங்க. உலகத்துல பல நாடுகளோட முக்கியமான பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது விவசாயம் தாங்க. இன்ஃபேக்ட் இந்தியாலேயே விவசாயம் தான் இங்க பொருளாதாரத்தை டிசைட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு தொழிலா இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாரும் வழங்கிக்கணும். உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி.